பேகுரு செயலருக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக் ஜி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப நாடு தழுவிய மருத்துவர்கள் போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எதுக்குன்னா கொல்கட்டால ஒரு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதாக. பட் இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவாவே வெஸ்ட் பெங்கால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்கா? சார், ஜெனரல் ஸ்டேட்மெண்டா சொல்றதை விட குறிப்பிட்ட சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னால் இந்த 2022 அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் போல் வயலன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அந்த போஸ்ட் போல் வயலன்ஸ் இருக்கும் பொழுது நிறைய பேர் இவங்களுக்கு டிஎம்சிக்கு அகேன்ஸ்டா பிஜேபிக்கு ஃபேவரா ஓட்டு போட்டவங்களை ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து இந்த போஸ்ட் போல் வயலன்ஸ் நடந்தது. அது வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து லேடிஸ் எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சாங்க. அவங்களுடைய வீடுகளெல்லாம் தீக்கரை ஆக்கினாங்க. இல்ல லேடிஸ் ஜென்ஸும் உண்டு. இருந்தாலும் பொதுவா இந்த மாதிரி சமயத்துல கஷ்டப்படுறவங்க பார்த்தா லேடிஸ். இது என்ன அப்படின்னா 2022 போஸ்ட் போல் வயலன்ஸ். அதே மாதிரி சந்தேஷ் காலிங்கிற ஒரு இடத்துல எந்த அளவுக்கு கொடூரம் நடந்தது. லேடிஸ் எல்லாம் விமன் அவங்களெல்லாம் வெளியில இழுத்துன்னு ரேப் பண்ணி, இதுக்கு இத்தனையும் இவங்க விமன் அத்தனை பேரும் இவங்க சொல்லியும் போலீஸ் இவங்க ஆக்ஷன் எடுக்காம அந்த மாதிரி ஒரு இதுவே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பண்ணி அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ, ஐ திங்க் எம்எல்ஏ நினைக்கிறேன், டிஎம்சி எம்எல்ஏ கூன், அவரை எவ்வளவு சொல்லி அவர் மேல அந்த லோக்கல் போலீஸ் ஆக்ஷன் எடுக்காம அதுக்கப்புறம் சிபிஐ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இந்த இதுக்காகவே பிஜேபி என்ன பண்ணாங்க, இந்த தடவை எலெக்ஷன்ல அந்த சந்தேஷ் காலியில அஃபெக்ட் ஆன ஒரு பெண் ஒருத்திய பிஜேபி சார்பா எம்பிக்கு நிக்க வச்சாங்க. பெரிய ஒரு விஷயங்க அது இல்லையா? நிக்க வச்சாங்க. ஆனா அவங்க ஜெயிக்கலங்க. அது வேற விஷயம். ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிச்சாங்க என்ன நம்மளுடைய இந்த டிபேட்டுக்கு இன்னைக்கு இது இல்லை. ஆனால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஊரில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பேப்பர்ல நீங்க சொல்ற மாதிரியே போஸ்ட் வயலன்ஸா இருக்கட்டும், சந்தேஷ் காலியா இருக்கட்டும், உண்மையாலுமே அங்க மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் இந்த விஷயத்துல குறிப்பா இப்ப நாடு தழுவிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை எப்படி மம்தா அரசு கையாளுறாங்க? எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க? இல்ல சார், இது மமதா அரசாங்கம் கையாண்ட விதம் சரி இல்லை. ஏன்னால் இது 10th ஆகஸ்ட் நடக்கிறது, 9th ஆகஸ்டோ 10th ஆகஸ்டோ இந்த இது நடக்கிறது. நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல, ஜஸ்ட் ஹைலைட் பண்றேன். இவங்க பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் படிக்கிற டாக்டர் 2வது வருஷம் படிக்கிறாங்க. இவங்க முதல் நாள் வீட்டை விட்டு போயிருக்காங்க. அவங்க அங்கேயே டியூட்டி டாக்டராக இருந்து 24 மணி நேரம் 36 மணி நேரம்லாம் டாக்டர்ஸ் வேலை செய்யறவங்க இருக்காங்க. அந்த ஆர்ஜி கர் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால் ஹாஸ்பிட்டல். இவங்க அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க காலையில் மத்தியானமா போயிருக்காங்க டியூட்டிக்கு. மறுநாள் காலையில 10:30 மணிக்கு அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு போன் வருது, உங்க மகள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னு. ஏன் நேற்று நல்லா தானே போனாங்க இங்கேருந்து, என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இல்ல அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போனு. இந்த அசிஸ்டன்ட் சூப்பர்னு அவங்க ஃபோன் பண்ணி ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு இவங்க ஸ்டாஃப் ஃபோன் பண்ணுறாங்க. எப்படிங்க தூக்க மாட்டாங்க என்ன? இவங்க அடித்து பிடிச்சி பதறிண்டு போய் ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த பெண் அவங்க ரொம்ப அலங்கோலமாக இருக்காங்க. உடம்புல ஒரே ஒரு துணி இருக்கு, பேண்ட் இதெல்லாம் திறந்து கிடக்கு. அவருடைய பிறப்புறுப்பு, கை, வாய், கண்ணில் இருந்தெல்லாம் ரத்தம் குட்டுறது. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த பெண்மணி. அந்த பெண்ணுடைய தாயார் இந்த அளவுக்கு ஒரு இந்த நிலையில என்னுடைய பெண்ணை பார்த்தங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இவங்க எப்படி தற்கொலைன்னு சொன்னாங்க
அப்படிங்கிறாங்க. இதுதான் இதனுடைய இது. கடைசியில் இது யாருன்னு பார்த்தால் அந்த ஸ்டேட்ல போலீஸுக்கு உதவி செய்வதற்குன்னு வாலண்டியர் குரூப் இருக்கு. அந்த வாலண்டியர் குரூப்பை சேர்ந்த ஒரு ஆள் சஞ்சோய் ராய்னு பேரு, அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவரு தான் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு உறுப்பை ஸ்வாப் பண்ணும்போது 150 மில்லிகிராம் சீமென்ஸ் இருந்திருக்கு. அதனால இது ஒருத்தரா பண்ணதில்லை, இது ஒரு கேங் ரேப்பு மாதிரி தான் தெரியறதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பெண் கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா ஒரு ஆள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இப்ப கைதுங்கிறது ஒரு ஆள் தானா? இல்ல, இதுக்கப்புறம் வந்து வயலன்ஸ் எல்லாம் நடந்ததுன்னு ஒரு 21-25 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பேப்பர்ல படித்த வரைக்கும் இந்த குற்றத்தின் பின்னணியில் இவர் ஒருவரை தான் கைது செய்திருக்கார்கள். உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல சூப்பரண்டன்ட் அண்ட் பிரின்சிபலா இருந்த அந்த இவரை டாக்டரை இவங்க உடனே என்ன பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் உடனே ரிசைன் பண்ணிட்டார். வேண்டாம், என்னை பத்தி தவறான இதெல்லாம் பேப்பர்ல வருது அப்படியே ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ண அடுத்த நாளே இன்னொரு ஹாஸ்பிட்டல், அரசாங்கத்துக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல், அதுல அவருக்கு வேலை இவங்க கொடுத்துட்டாங்க. யாரு? மம்தா பானர்ஜி கவர்மெண்ட். அவர் அந்த ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தார். இது வந்து உடனே நாடு தழுவிய போராட்டம். மும்பை ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், கல்கட்டா ஆகட்டும், இந்த பக்கம் ஹைதராபாத், கோவா, எல்லாம் சென்னை, எல்லா இடத்துலையும் நாடு தழுவிய போராட்டம். எப்படி இந்த மாதிரி நடந்தது, எங்களுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய போராட்டம். இந்த பெரிய போராட்டம் நடக்கிறச்ச இவங்க எல்லாருமே டிமாண்ட் பண்ணது அண்ட் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, சார் இதெல்லாம் வச்சு பார்க்கறச்ச இந்த அரசாங்கம் இந்த சரியா இதை ஹேண்டில் பண்ணவில்லை. மமதா பானர்ஜி அரசாங்கம் இந்த இன்சிடென்ட் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சோமோட்டோ எடுத்திருக்கு. அதுக்கு போறது முன்னாடி ஒரு கேள்வி. இப்ப நீங்களே சொன்னீங்க நாடு தழுவிய போராட்டம், என்ன நம்ம தமிழகத்துல இருந்து எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது. பட் அங்க ஒரு அதிர்ச்சி தகவலா பாத்தீங்கன்னா மம்தா அவர்களே அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்குதான் நான் வரேன். இவங்க எல்லாருமே போகும்பொழுது இவங்க சொன்னாங்க கோர்ட்டுக்கு சிபிஐக்கு கொடுக்கணும். உடனே மமதா உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி நிலைமை கையமீறி போறது அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு 24 hours டைம் கொடுப்பேன், இல்லைன்னா சிபிஐக்கு நான் கொடுத்துருவேன். சிபிஐ கொடுத்துருவேன்னு என்ன அர்த்தம்? ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி இன்னும் சில கவர்மெண்ட் சிபிஐ அவங்க தன்னிச்சையாக எங்க பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு கேஸையும் அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இவங்க இதுல தமிழ்நாடும் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது சிபிஐ முந்தைய மாதிரி இவங்க அரசாங்கத்துக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ள போக முடியாது. ஆனால் அப்ப ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்து இவங்க போகணும் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்க முடியாது. ஸோ இவங்க சொன்னாங்க 24 மணி நேரம் டைம், இல்லைன்னா சிபிஐட்டு கொடுப்போன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட், இது எந்த அளவுக்கு இவங்க ஹேண்டில் பண்றது, லோக்கல் போலீஸ் எதுவுமே சரியில்லை. அரசாங்கமும் இந்த விஷயத்தில் அவங்க எடுத்த நடவடிக்கைகள் எதுவும் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இல்லை. இவங்க சொல்றாங்க 7000 பேர் கொண்ட ஒரு கும்பல் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து வயலன்ஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. எதுக்காக? இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கும் பொழுது எல்லா பில்டிங் எல்லாத்தையும், ஸோ எவிடன்ஸ் எல்லாம் டேம்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க உள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க யாரு என்னன்னு தெரியல. அப்படி இவங்க வந்து கோர்ட்ல வந்து இந்த அரசாங்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் சொல்றாங்க இது வந்து சரியா எடுத்துக்க முடியாது. இவங்களுக்கு என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காதா இந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னு? அப்படி பார்த்தா இந்த போலீஸ் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இதுவே ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்களுடைய நம்பகத்தன்மை இல்லை. இவங்க போலீஸ் இந்த கேஸ்ல எடுக்கிற ஆக்ஷன் மேல நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு ஹைகோர்ட்டை சொல்லி இதை சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் சிபிஐக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கூட சோமோட்டோவா எடுத்திருக்காங்களே இந்த இதை வந்து, அதுக்கு என்ன காரணம்? அப்படி எடுக்கிறதுனால என்ன மாதிரியான விசாரணை வந்து மாற்றங்கள் வரும்? ஸோ
மமதா பானர்ஜி உடனே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியாது, கை மீறி போயிடுது. கை மீறி போயிடுது சார். ஏன்னா சார் எல்லாமே அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் சார், டிஎம்சி ஆளுங்களா இல்ல அதர் பார்ட்டி இவங்களா அவங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க மமதா பானர்ஜி என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல இது பிஜேபி அந்த மத்த இவங்களுடைய குண்டாஸ் தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்செடுத்து கையை மீறி போயிடுத்து. கல்கத்தா பூரா, கல்கத்தா மட்டும் இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாடு தழுவிய போராட்டம் இது வந்துருது. இது உடனே தெரிஞ்சிருது கையை மீறி போறது அப்படின்னு. உடனே இவங்க புரோட்டஸ்ட் மார்ச், இவங்களுக்கு பின்னாடி இவங்களை சேர்ந்த மகளிர் படை, டிஎம்சி மகளிர் அணி, இவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. டிஎம்சி எம்பி இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. உள்ள வந்து புரோட்டஸ்ட். என்ன புரோட்டஸ்ட்னா, இவங்க தண்டிக்கப்படணும், யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்க தண்டிக்கப்படணும். யாருக்கு நீங்க கேக்குறீங்க? எங்க நீங்க தான் சிஎம், நீங்க தான் ஹோம் மினிஸ்டர், நீங்க தான் ஹெல்த் மினிஸ்டர், உங்களுக்கு கீழே தான் போலீஸ் ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. நீங்க நினைச்சிருந்தால் அடுத்த 24 ஹவர்ஸ்ல எல்லாத்தையுமே சரி பண்ணிருக்கலாமே. உங்க கையை மீறியாங்க 7000 பேர் உள்ள வந்து அடிச்சு நொறுக்கினாங்க ஹாஸ்பிட்டல். இதை சொன்னா மக்களை யாராவது நம்புவாங்களாங்க? மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு அரசாங்கம், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த சீஃப் மினிஸ்டரு நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னோ என்ன காமிக்கிறது? அவருடைய இன்எஃபிஷியன்சியை காமிக்கிறது. தமிழ்ல நம்ம சொல்லணும்னா கையாலாகத்தனம் இல்லையா, இன்எஃபிஷியன்சியை காமிக்கிறது. ஸோ மக்கள் இவங்களுடைய ப்ரொட்டஸ்டை நம்ப மாட்டாங்க, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் அத்தனை டாக்டர்ஸும் வெளியில நின்று உள்ள இது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஸோ மமதா பானர்ஜி இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு அரசியல். இதை நான் ஒரு அரசியல் ஆட்டமா தான் பார்க்கிறேன். இதுல வந்து எந்த வித இதுவும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. இல்லைன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் 3வது டேர்ம் இருக்கீங்க, எந்த அளவுக்கு வெஸ்ட் பெங்கால எப்படி நீங்க கவர்ன் பண்ணீங்க அப்படி இப்படின்னு உங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. எங்களுடைய நாட்டை அந்த அளவுக்கு திறமையா இவங்க கொண்டு போறாங்க. அப்படி இருக்கிறச்ச உங்களால ஏங்க பண்ண முடியல? அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாதுங்க. மக்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை கிடையாதுங்க. ஓகேவா? இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சோமோட்டோவா எடுத்திருக்கு. சோ வழக்குல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் சார்? சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோ எடுத்திருக்கிறதுனால, அதாவது ஹைகோர்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த சிபிஐக்கு கொடுத்தாச்சு, சிபிஐ கேஸ் போயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோ எடுத்து உள்ள வராங்க அப்படிங்கிறச்சு என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா, இன்னும் துரிதமாக இந்த கேஸ் நடக்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்திருக்கிறதுனால எந்தெந்த பாலிசி, எந்தெந்த ப்ரொசீஜர், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதெல்லாம் செக்யூரிட்டி, இதெல்லாம் எங்கெங்க லேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல அமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க அதை டைட்டன் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. டார்கெட் கொடுப்பாங்க, இன்னைக்கு தேதிக்குள்ள இது முடிச்சாகணும்னு. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை மீறி தான் சிபிஐக்கு போயிருக்கு. ஸோ ஹைகோர்ட் சொல்லிருக்காங்க உங்க மேல நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால எல்லா இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் சென்ட்ரல் ஃபோர்ஸஸை இவங்க போட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். சென்ட்ரல் ஃபோர்ஸை நீங்க வந்துருங்க உள்ள, இந்த ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் எல்லாம் ஒரு இதுவாக ஆற வரைக்கும் சென்ட்ரல் ஃபோர்ஸை நீங்க உள்ள வந்து யூ டேக் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர ஆன் ஏ டே டு டே பேசிஸ் இவங்க இதை மானிட்டர் பண்றதுக்கு எந்த அளவுக்கு சிபிஐ இதை எடுத்து பண்றாங்க, என்னைக்குள்ள பண்ண முடிக்கணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஒரு மானிட்டரிங் கமிட்டியை போட்டு டே டு டே பேசிஸ் மானிட்டர் பண்ணலாம். இதெல்லாம் தாங்க நடக்கும். ஏன்னா சிபிஐக்கு கொடுத்தாச்சு. சொல்லுங்க. அடுத்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரியே இதுல அவங்க தாயார் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கேள்வி எழுப்புறாங்க, நம்பகத்தன்மை இல்லை, மாநில அரசாங்கம் வந்து இதை மூடி மறைக்க பாக்குதுன்னு. பட் அதை விட ஒரு அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிர்பயா அவங்க தாயாரும் வந்து மம்தா அவர்களை ரிசைன் பண்ண சொல்லி வேற சொல்றாங்களே.
சோ இது மம்தா அவர்களுக்கு இந்த சிஎம் ரிசைன் மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நாடு தழுவிய போராட்டமும் இருக்கு. இது எந்த அளவுக்கு நெருக்கடியா மம்தா அவர்களுக்கு தருது? ரிசைன் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? கவர்னர் ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க? சார், நிர்பயாவுடைய மதர் ஆஷா தேவி 2012 நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரியும் சார். அப்படி ஒரு மன கஷ்டம் சார். ஸோ எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அதனுடைய கொடூரமான உறுதி என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சிங்கப்பூர் அழைச்சிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. சிங்கப்பூர்லயும் வைக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஆல்மோஸ்ட் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க நம்பிக்கை இல்லைன்னு. பெண்ணுடைய அப்பாவுக்கும் தெரியும். அந்த பொண்ணு கேட்கறது, பெட்ல படுத்துட்டு இருக்கு, அப்பா எனக்கு சரியான உடனே என்னை சிங்கப்பூரை சுத்தி காமிப்பா. அந்த அப்பா அழகா பார்த்துட்டு சரிம்மா அப்படிங்கிற. ஸோ நெஞ்ச உருக்கிற காட்சி அந்த நிர்பயா. ஸோ அந்த மதரை சொல்றாங்க, என்னுடைய மகள் இதுவாயிட்டு 2012 இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவ்வளவு வருஷம் ஆயிட்டும் இன்னும் பெண்ணுக்கு நாட்டில் கொடுமை இந்த மாதிரி நடக்கிறதா? இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? என்னங்க நடக்கிறது இந்த நாட்டுல அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க இந்த இதை பத்தி, இல்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியாது, இது சூசைட் எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சிடுது. இருந்தாலும் இவங்க மம்தா பானர்ஜியை இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றேன். அது என்னங்க இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, யாருக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு, இல்லைங்க இது அவுட் அண்ட் அவுட் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் தவறி போயிடுத்து. ஐ மீன் சரியான பாதையில் செல்லவில்லை, பெண்களுக்கு எந்த விதத்திலையும் ப்ரொடெக்ஷன் இல்லை, அதனால ரிசைன் அவங்க பண்ணணும், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இதே மீறி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க சார், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன ஹைகோர்ட்டை சொல்லிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் மிஷினரி இந்த வெஸ்ட் பெங்கால் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு ஹைகோர்ட்டை சொல்லிருக்காங்க, கல்கட்டா ஹைகோர்ட். இதே மீறி கல்கட்டா அந்த சிவி ஆனந்த போஸ் கவர்னர் அவர் இதை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த போலீஸ் லோக்கல் இது மேல நம்பிக்கையே இல்லை. போலீஸ் அத்தனை பேர் 7000 பேர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கிறாங்க. போலீஸ் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இதனால நம்பக மாதிரி இல்லை. ஸோ இந்த ஆட்சி மக்களுக்கு ஒரு இதை கொடுக்க தவறிவிட்டதுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஹைகோர்ட் சொல்லிட்டோம் லா அண்ட் ஆர்டர் மிஷினரி ஃபெயில்டு அப்படின்னு, நீங்க கவர்னர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க. அப்ப என்ன ஒரு இது, கவர்னர் ஒரு படி மேல போய் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஏன் ஓப்பனா சிலர் பேசுறதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேஷ் காலி இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கு முன்னாடி போஸ்ட் போல் வயலன்ஸ் நடந்தது, NCW வந்தாங்க, எல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி இப்படின்னாங்க. என்ன பண்ணீங்க? கடைசியில ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்க. இன்னைக்கு இது நடந்து போச்சு, இது நடந்து முடிஞ்சிட்டு இன்னும் என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 வருஷம் பேசுவீங்க, 3 வருஷம் பேசுவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நிர்பயா கேஸ் மாதிரி தான் மறுபடியும். ஹைதராபாத்ல என்ன சார் நடந்தது? 2018 இதே மாதிரி ஒரு பெண் டாக்டரை எரிச்சு கொலை பண்ணாங்க, கரெக்ட்? அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ இங்க கல்கட்டால என்ன சார் நடக்கிறது? சோ இத்தனை பேர் இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்லயும் டாக்டர் இது பண்றாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த இந்தியா பிளாக் லீடர்ஸ் அந்த அளவுக்கு ஓப்பனா கொண்டு வரல. பேசணுங்க, என்ன சொல்றாங்க? கடைசி கேள்வியா வச்சிருந்தேன். நீங்க சொல்ற மாதிரியே மணிப்பூருக்கு அவ்வளவு பேர் கொந்தளிச்சாங்க. பட் இதுல வாயை திறக்கல. குறிப்பா பெண் அரசியல்வாதிகள், இங்க இருக்கிற கனிமொழி அவர்களா இருக்கட்டும், யாருமே இத பத்தி ஒரு பேருக்கு ஒழுங்கான விசாரணை நடக்கணும் மட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து அங்க இவ்வளவு தூரம் நடந்து, நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சந்தேஷ் காலியா இருக்கட்டும், போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வயலேஷன் இவ்வளவு நடக்குது. பட் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற? மௌனம் ஏன்? கண்டிப்பா. அதாவது மணிப்பூர்ல இப்படி நடந்தது அப்படி நடந்தது, 2 பேர் 3 பேரை இவங்க நேக்கடா கொண்டு தவறு, அதுவும் தவறுதாங்க. ஆனால் ஏன் பிரைம் மினிஸ்டர் போல? மோடி அங்க போகணும். ஏன் சார் அமித்ஷா போனாரு, அபிஷியல்ஸ் போனாங்க, என்ன இல்லை மோடி போகணும். சரி, இப்ப எவ்வளவு எதிர்கட்சி தலைவர்கள், அகிலேஷ் யாதவ் உள்ள வந்தீங்களா? ஏஏபி பார்ட்டி வந்தீங்களா? ராகுல் காந்தி போனாரா? பிரியங்கா காந்தி போனாரா? இவங்க இந்தியா பிளாக்ல இருக்க
எனி லீடர்ஸ் போனாங்களா? எவ்வளவு பேர் போனாங்க? காங்கிரஸ் எவ்வளவு பேர் போனாங்க? போய் பார்த்தாங்க. அங்கேருந்து ஜேஎன்கேல இருந்து ஃபருக் அப்துல்லா இவங்க யாராவது உள்ள வந்து பார்த்தாங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க சார்? ஸ்டேட்மெண்ட் பூரா வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும். அது எல்லாருக்கும் தெரியுங்க. அதாங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லணும்? அந்த அரசாங்கத்துல லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஹைகோர்ட் சொல்றான். அதை என்டார்ஸ் பண்றீங்களா நீங்க? சொல்லுங்க, ஏன் சொல்லல? ஏன்னால் உங்க கட்சியை சேர்ந்தவர், அதனால மேலிருந்து வரைய பேசுறீங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார்? கண்டிக்கத்தக்க விஷயம், இது ஏற்றுக்கவே முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? இல்லைங்க, அதாங்க உண்மை, பாதுகாப்பு இல்லை, கண்டிக்கத்தக்கது அப்படின்னார். அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு, கண்டிக்கத்தக்கதுன்னார். அந்த மோமி மைத்ரா டிஎம்சி எம்பி, ஃபயர் பிராண்ட் எம்பிம்பாங்க, அவங்களும் இதை தான் சொன்னாங்க. எல்லா அரசியல் தலைவர்கள் கண்டிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, கரெக்ட். அந்த அரசாங்கம் ப்ரொடெக்ஷன் கொடுக்க தவறிவிட்டதா? இல்லை, அரசாங்கத்து மேல் தவறு இல்லையா? அதை சொல்லுங்க. ஹைகோர்ட் லா அண்ட் ஆர்டர் மிஷனரி ஃபைல் எடுத்துங்கிறாங்க. கல்கத்தா ஹைகோர்ட், கல்கத்தா கவர்னர் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஆப்போசிஷன் லீடர் இன்க்ளூடிங் நம்ம நீங்க கேட்டீங்க, கனிமொழியும் கேட்டீங்க, அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். ஸோ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இவங்க ஹைகோர்ட் இந்த மாதிரி சொன்னாங்க, லா அண்ட் ஆர்டர் மிஷனரி சீம்ஸ் டு ஹவ் ஃபைல்ட் இன் வெஸ்ட் பெங்கால். உண்மையா? உங்க எதிர்கட்சத்துல உங்க அபிப்பிராயம் என்ன? கல்கத்தா கவர்னர் ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. இந்த அரசாங்கத்து மேல மக்களுக்கு இது போயிடுத்து, இந்த அரசாங்கம் failed to protect the interest of the people அப்படின்னு சொல்றாரு. உங்க அபிப்பிராயம் என்ன? இதனுடைய உச்சகட்டம் இறுதியான கேள்வியா நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். என்னன்னா, கேள்வி கேட்டா நீங்க சொல்றீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க, என்ன கேள்வி கேட்டீங்கன்னு. பட் கேள்வி கேட்டா அந்த கட்சியோட அமைச்சர் வந்து நான் கையை நறுக்குவேன் அப்படிங்கிறாரு. ஒரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாருன்னா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நடக்கலாமா? அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொன்னோம். அப்ப கவர்னர் என்ன சார் பண்றாரு? சோ சார், நான் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு பேசுறேன். பேசினதுக்கு அப்புறமே என்னை சுத்தி காத்தால 2 மணிக்கு வீட்டு வந்து கதவை நாக் பண்றேன்னு வச்சுங்க. என்ன சார் இருக்கு அங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது? இல்லையா? சோ ஒரு பொறுப்புல இருக்க மினிஸ்டர் நான் கையை வெட்டுவேன், விரலை வெட்டுவேன், இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. மக்களுக்கு பயம் வரும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? போலீஸ், ஸ்டேட் போலீஸ்ங்கிற இந்த தேதிக்கு எல்லா ஸ்டேட்லயும் they are under the control of state government. As long as இந்த போலீஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் எந்த கட்சி ஆளும் கட்சியா வருதோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடப்பாங்க. அதனால ஓப்பனா பேச முடியல. கவர்னர் உங்ககிட்ட பவர் இருக்கு, இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. நீங்க கவர்னர் சொல்லுங்க, லா அண்ட் ஆர்டர் மிஷனரி ஒழுங்கா இருக்கா? ஒழுங்கா இருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஒழுங்கா இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? உங்க லீகல் இது பிரகாரம் என்ன ப்ரொவிஷன் இருக்கு, என்ன பண்ணணும்? கவர்னர் ஆக்ஷன் எடுங்க. ஸோ கவர்னர் இட் ரெஸ்ட் வித் தி கவர்னர். ஸோ கவர்னரும் இல்ல இல்ல அப்படி இப்படின்னா அப்புறம் எங்க சொல்யூஷன் இருக்கு? ஸோ இட் ரெஸ்ட் வித் தி கவர்னர். கவர்னர் நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. சும்மா ஸ்டேட்மெண்ட் விடுதலை பிரயோஜனம் இல்லை. கவர்னர் should act. கண்டிப்பா பொறுத்து பார்ப்போம். நாடு தழுவிய போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவா எடுத்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி கவர்னரும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. இதுல அரசியல் இல்லாம உண்மையான குற்றவாளி கைது நடக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாட்டுல எங்கேயுமே நடக்கக்கூடாது. ரக்ஷாபந்தன நாட்கள் மூலியமா நம்ம அதை இறைவன்ட்ட வேண்டிப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.